ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 1.5ல செகண்ட் சம் பார்க்க போறாங்க. செகண்ட் சம் என்ன சொல்றாங்க, அதாவது ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம் பார்க்க போறோம். அதே தான் எஃப் ஆஃப் ஜி எஃப் டாட் ஜியோ ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்க போறோம். எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் இல்லையான்றத ப்ரெசென்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்க போறோம். எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்கணும் நமக்கு என்ன தேவை, ஏதாவது ஒரு வேரியபிள் தேவை. என்னங்க வேரியபிள் தெரியுது, எக்ஸ் தான் நம்ம கண்டுக்கு தெரியுது. அதுல எக்ஸ் தான் இருக்கு. அப்ப எக்ஸ் எடுத்துக்கிறோமா வேரியபிளா, ஓகேவா. செகண்ட் கண்டிஷன் என்ன, டாட்டா தூக்குறோம். டாட்டா தூக்குனா என்ன வரப்போகுது, பிராக்கெட் ஆக போகுது. பிராக்கெட் ஆயிடுச்சா, ரெண்டு கண்டிஷன் முடிஞ்சு போச்சா. ரெண்டு கண்டிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, மூணாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இது என்னவா இருக்கு, எஃப் இருக்கு. இது என்னவா இருக்கு, எக்ஸா இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்தா என்ன சொல்லிருக்காங்க, 2/x. எக்ஸ் எங்க கொண்டு போட்டுறாங்க, கீழே போட்டுறாங்க. அப்ப இது எப்படி போடணும், 2/x என்னன்னு சொல்லுவாங்க, g of x போடலாமா. புரிஞ்சுச்சுங்களா, அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. 2/g of x இப்ப போடுவோம். 2/g of x, g of x ஓட வேல்யூ நமக்கு தெரியும். அப்ப என்ன வரப்போகுது, 2/2x² - 1 முடிஞ்சு போச்சா. இது என்னது, f டாட் g கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், f டாட் g கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும், g டாட் f கண்டுபிடிப்போமா. g டாட் f கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், வேரியபிள் கொடுக்கணும். என்ன வேரியபிள் இருக்கு, x இருக்கா. அப்ப x கொடுக்கலாமா, x is equal to இந்த டாட்டா தூக்கணும். அப்ப டாட்டா தூக்கணும் என்ன பண்ண போறோம், ஆட்டோமேட்டிக்கா பிராக்கெட் வந்துரும். g of f of x வந்துருங்களா. g of f of x வந்துருச்சுங்களா. அடுத்து இது என்ன கான்செப்ட்ல இருக்கு, g of x கான்செப்ட்ல இருக்கா. g of x னா என்ன, g of x is equal to 2 into x square minus 1. 2 into x square minus 1. 2 into x square minus 1. x square என்னவா நம்ம எடுத்துக்கிறோம், f of x. இதுதானே x square எடுத்துக்க போறோம். f of x minus 1 போட்டோமா. therefore 2 into x square ஓட வேல்யூ என்ன நமக்கு, f of x ஓட வேல்யூ என்ன, sorry 2/x the whole square minus 1. ஓகேங்களா. இப்போ இது எப்படி எழுதலாம், 2 into 2 square என்ன வரப்போகுது, 4 divided by x square என்ன வரப்போகுது, x square. ஓகேவா, minus 1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க, 8/x square minus 1. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம்னா நான் சொல்லல, பட் சிம்பிளிஃபை பண்ணாலும் இந்த ஆன்சரும் அந்த ஆன்சரும் ஒரே மாதிரி வருமா, கண்டிப்பா வருமானு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமா. இப்போ இது எல்சிஎம் எடுத்தா என்ன வரப்போகுது, x square எல்சிஎம் எடுப்போம். அப்ப இங்க என்ன வரும், 8 - x square வரும். அப்ப இது எப்படி பாருங்க, ரெண்டுமே கம்பேர் பண்ணி பாருங்க. இல்ல இது f of g யும் g of f ஈக்குவலா, g of f என்னன்னு வருது, 8 - x square by x square இப்படி வருது. f of g யும் g of f ஈக்குவலா, f dot g dot f ஈக்குவலா, கண்டிப்பா ஈக்குவல் இல்ல. அப்ப என்ன பண்ண போறோம், f dot g is not equal to g dot f போட்டு முடிச்சிருமா. அவ்வளவுதான், ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா. ஒன்ஸ் ரீகால் பண்ணி பாருங்க, டக்குன்னு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் f dot g கண்டுபிடிக்கிறோம். நமக்கு கண்டிப்பா f dot g கண்டுபிடிக்கணும், வேரியபிள் தேவை. வேரியபிள் கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்ம டாட்டா தூக்குறோம். டாட் தூக்குறோம்னா பிராக்கெட் போடணும், பிராக்கெட் போட்டு சிம்பிளிஃபை பண்றோம். அதே மாதிரி g dot f கண்டுபிடிக்கணும், வேரியபிள் போடுறோம், வேரியபிள் போடணும், டாட்டா தூக்குறோம், டாட்டா தூக்குறோம்னா பிராக்கெட் வந்துரும். இதுதான் கண்டிஷன். இது மட்டும் தெரிஞ்சுன்னா சம்ஸை முடிச்சிடலாம். அதுக்கு சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் ரெண்டுமே ஈக்குவலான்னு பார்க்குறோம். ஈக்குவல் இல்லைன்னா அது நாட் ப்ரூவ்ட். Therefore f dot g is not equal to g dot f போட்டு முடிச்சு ஆன்சர் முடிச்சிடும். Thank you students.